ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்சாப் அம்ரிஸ்டரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆலு குல்ச்சா ரெசிபி தாங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பேஷனில் 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கட்டி தயிர் எடுத்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மாவை ஃபஸ்ட்டு தயிராலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைங்க. அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 hour ஊறணும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பஞ்சாபில் வந்து இந்த குல்ச்சா ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சோலே தான் கொடுப்பாங்க. அந்த சோலே ரெசிப்பியும் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேலே தடவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்து பாயில் பண்ணி தோல் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு, வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, சாட்டு மசாலா, ஜீரா பவுடர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் மிளகாத்தூளெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பால் சைஸுக்கு மாவு 1/2 hour ஊறிடுச்சு. பால் சைஸுக்கு மாவு எடுத்து ஒரு கப்பு மாதிரி நான் எடுத்து அதில் இந்த ஸ்டஃபிங் வச்சு மேலே மூடி விட்டுட்டேன். இப்போது கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஓவல் ஷேப்பில், ஏன்னா அங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் பஞ்சாப்லலாம் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். சில இடத்துல மட்டுமே நல்லா ரவுண்டாக பெருசாக இருக்கும். இதில் வந்து கருஞ்சீரகம் மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, கொத்தமல்லியும் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா தரட்டிடுங்க. ரொம்ப மெலிசாக தரட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தவா சூடு பண்ண வச்சுட்டேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நடுவில் வச்சு சுற்றி தண்ணி ஊற்றி நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். 5 minutes கழித்து எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ மேலே எண்ணெய் கொஞ்சம் தடவி விட்டுட்டு இதுக்கு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்க செய்வீங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சோலையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் நல்லா இருக்காது. சோலே மட்டும்தான் நல்லாயிருக்கும். வெள்ளை மூக்கடையில் செஞ்ச சோலே. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.